சீரடி வந்து சேர்ந்த சமயம் அன்பு வழியிலான பிரேம மார்க்கத்தில் முற்றிலும் ஈடுபட்டவராகவும் அத்தகைய பக்தி வழியில் மூழ்குவதால் கிட்டக்கூடிய எல்லா சக்திகளையும் தம்முள்ளே கொண்டவராகவும் சாயி காணப்பட்டார். அத்தகைய சக்திகளை அவர் ஒருபொழுதும் உபயோகப்படுத்த விரும்பவில்லை. ஆயினும் ஒரு சம்பவம் அவருக்கு சக்தி வெளிப்படுத்தப்பட தூண்டுகோலாயிற்று. அவருக்கு தினந்தோறும் விளக்கேற்ற எண்ணெய் அளித்து வந்த சில கடைக்காரர்கள் ஒரு தினம் அவ்வாறு கொடுப்பதற்கு மறுத்தனர். அத்துடன் நில்லாமல் பித்துக்குளி பக்கிரி என அவர்களால் அழைக்கப்பட்ட பாபா விளக்குக்கு எண்ணெய் இல்லாமல் என்ன செய்ய போகிறார் என்பதை காணவும் ஓரிடத்தில் குழுமினர். காலியான மண் விளக்குகளில் நீரை நிரப்பிவிட்டு சாயி திரியிட்டு விளக்கேற்றுகிறார். இரவு முழுவதும் எரிந்து அந்த விளக்குகள் ஒளிபரப்பின. பாபா பொருட்படுத்த தகுதியற்ற ஒரு பித்துக்குளி பக்கிரி என்ற கிராமவாசிகளின் தவறான அபிப்பிராயத்திற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சவுக்கடியாக விளங்கியது. ஆயினும் பாபா ஒருபோதும் பொருட்படுத்த தகுதியற்றவராக இருந்ததில்லை. ஆரம்பம் முதலாகவே மருந்துகள் அளிப்பதன் மூலமும் பின்னர் தம் முன் எப்போதும் வளர்த்து வந்த அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட உதி என்ற சாம்பலை அளிப்பதன் மூலமும் மனித சமூகத்திற்கு உதவி வந்தார். இவ்வளவு ஆண்டுகளாக பாபா மக்களிடம் காட்டிய கருணையில் உதி ஒரு பெரும் பங்கு வகித்து வந்தது. இப்போதும் நாடு முழுவதும் பல மக்கள் உதியை நாடுகின்றனர். ஆனால் பாபாவே விளக்கியது போன்று அற்புதத்தை நிகழ்த்துவது உதி மட்டுமன்று, பக்தர்களின் விசுவாசம், பக்தியுடன் கூடிய விசுவாசமும் சாயியினுடைய ஆசி, அனுக்கிரகம் இவையே. மேலும் பொதுவாக உதியுடன் சேர்ந்து பாபா தம் ஆசிகளையும் வழங்கி வந்தார். மிக்க மதிப்பு வாய்ந்த பாபாவின் உண்மையான அனுக்கிரகம் உதி என்ற கிண்ணத்தில் அடக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாபாவின் அனுக்கிரகங்கள் உதி இல்லாமலும் கிடைத்து வந்தன, இன்னும் கிடைத்து வருகின்றன இன்றளவும். குருபாதமே கதி.